வணக்கம். ஆஸ்ட்ரோவேலின் நல்ல நேரம் நிகழ்ச்சியின் சார்பாக அத்துணை சப்ஸ்கிரைபர்களையும் எல்லா அன்பு உள்ளங்களையும் எனது நண்பர்களையும் வருக வருக என வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன். வக்ரதுண்ட மகாகாய சூரிய கோடி சமப்பிரபகர் அவிக்னம் குருமே தேவ சர்வகாரியேஷு சர்வதா. தென்னாட்டுடைய சிவனை போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அன்பர்களே, நண்பர்களே, இந்த புத்தம் புதிய காணொலியில் உங்கள் அத்துணை பேரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி கொள்கிறேன். இன்று நாம் பார்க்க போவது என்பது ஒரு மிகப்பெரிய சிறப்பான ஒரு காணொளி. இந்த வீடியோ என்பது மிதுன ராசி அன்பர்களுக்கு நம்மளுடைய சமர்ப்பணம். மிதுன ராசி காலபுருஷனுடைய 3ஆம் வீடு, புதன் பகவான் ஆட்சி பெறக்கூடிய மிருகசீரிடம், திருவாதிரை, புனர்பூச நட்சத்திரங்கள் வரக்கூடிய இந்த அருமையான ஒரு ராசி. செவ்வாய், ராகு, குரு பகவானுடைய நட்சத்திர பாதங்கள் பதித்த புதனுடைய ஆட்சி வீடு. இப்படிப்பட்ட சகோதரத்துவத்தை, நண்பர்களை, பார்ட்னர்ஷிப் நிறுவனங்களை, அதே மாதிரி கல்வியை அத்துணையும் குறிக்கக்கூடிய புதன் பகவான் வாழ்க்கையில் ஒரு மனிதனுக்கு அனுபவத்தை வழங்குகிறார், உலக ஞானத்தை போற்றுகிறார். அப்படிப்பட்ட மிதுன ராசி என்பவர்களுக்கு ஆண்டவன் எழுதிய விதி என்ன? நாம் பேசிக்கொண்டிருப்பது எல்லாம் பொது பலன்களே. தனிப்பட்ட உங்கள் ஜாதகத்தில் உங்களுக்கு தீர்வு கொடுக்கணும்னா நீங்க எங்களோட வாட்ஸ்அப் நம்பர்ல தொடர்பு கொண்டு உங்க தனிப்பட்ட ஜாதகத்தை காண்பிக்கும் பொழுதுதான் உங்களுடைய வாழ்க்கை தலைவிதியை மாற்ற இயலும். இது உண்மை. அப்போ எல்லாத்துலயுமே விதி விலக்குகள் 10% இந்த பக்கம், 10% அந்த பக்கம், 80% பத்தி நம்ம பேசுறோம். ஒவ்வொருத்தருக்கு, ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கு தலை விதின்னு இருக்கும். 12 ராசிகளுக்கும் உண்டு. அதுல மிதுன ராசி என்பவர்களுக்கு தலை விதி என்ன? ரொம்ப முக்கியமான ஒரு பதிவு. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலிஸ், ரிலேட்டிவ்ஸ்ல, நண்பர்கள்ல, குடும்பத்தார்கள்ல, சொந்தக்காரர்கள் யாராவது மிதுன ராசி என்பவர்கள் இருக்கிறார்களே ஆனால் அவர்களுக்கு இந்த வீடியோ நீங்க ஷேர் பண்ண வேண்டியது மிக மிக அவசியம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொன்னா லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களோட பொன்னான ஆதரவு என்பது எப்பொழுதும் எங்களுக்கு வேணும். இந்த வீடியோ உண்மையாக சொல்ல வேண்டும்னா சத்தியமாக மிதுன ராசி அன்பர்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்கும் என்பதில் உண்மை. வாங்க எல்லாருமா சேர்ந்து இந்த வீடியோக்குள்ள போவோம். மிதுன ராசி எல்லாருக்குமே தெரியும். இந்த வீடியோவில் நம்ம எடுத்துட்டு போறோம்னா எப்படி எடுத்துட்டு போறோம்னா, கேரக்டரிஸ்டிக்ஸ், குணாதிசயங்கள், மிதுன ராசி அன்பர்களுடைய குணாதிசயங்கள், அதுக்கப்புறம் டெஸ்டினி, அவர்களுடைய தலை விதி என்ன, அதுக்கப்புறம் அவங்க என்ன எதிர்பார்க்கணும், ரெமிடிஸ் என்ன, வாட் யூ கேன் எக்ஸ்பெக்ட் அண்ட் வாட் ஆர் த ரெமிடிஸ், நீங்க என்ன எதிர்பார்க்கலாம், அதற்குண்டான தீர்வுகள் என்ன அப்படிங்கிறத பத்தி போறோம். மொத்தம் இதை 5 பகுதிகளா எடுத்துட்டு போறோம். இமீடியட்டா நியர் ஃபியூச்சர் ப்ரிடிக்ஷன்ஸ் சொல்லி ஒரு பகுதியும் இருக்கும். இந்த வீடியோவை முழுசா பாருங்க, உங்களுடைய பொன்னான கருத்துக்களை சொல்லுங்க. இது பொதுவான வீடியோவை தவிர உடனே 75 முதல் 80% மிதுன ராசி நண்பர்களுக்கு இந்த வீடியோ கச்சிதமா பொருந்தும். எப்பவுமே விதி விலக்குகள் இந்த பக்கம் ஒரு 10%, இந்த பக்கம் ஒரு 10% உண்டு. உடனே நம்ம ஊர்ல பாத்தீங்கன்னா நிறைய தற்கூரிகள் இருக்காங்க, கொட்டி கிடக்காங்க சமுதாயத்துல. தற்கூரிகள் ஏதாவது ஒண்ணு சொன்னா அது அறகுறையா தனக்கு இல்லாத அறிவுல இருக்கிற அறிவுல புரிஞ்சுக்கிட்டு, எனக்கு இதெல்லாம் கிடையாது, உனக்கு இதெல்லாம் கிடையாது, இதெல்லாம் பொய், இதெல்லாம் உண்மை. இது ஒரு தற்குறித்தனம். ஜோதிடம் மட்டுமல்ல, எந்த கலையாக இருந்தாலும் பெரும்பான்மை கொண்டது. ஒரு 80% அந்த கலை ஒர்க் ஆகும். ஒரு 10% இந்த பக்கமும் 10% அந்த பக்கமும் வேலை செய்யாது. அது விதி விலக்குகள் எல்லாத்துக்கும் உண்டு, ஜோதிடத்துக்கும் உண்டு. ஆக 80% நாம் சொல்லக்கூடிய பலன்கள் பொருந்தும். முதலாவதாக மிதுன ராசி அன்பர்களே, உங்களோட குணாதிசயம் அப்படின்னு எடுத்தோம்னா இரட்டைத்தன்மையான விஷயங்கள் இருக்கும். உங்களுடைய மிதுன ராசியுடைய சின்னம் இரட்டை குழந்தையை குறிக்கிறது, ஜெமினி. அப்ப இரட்டைத்தன்மை என்பது இருக்கும். மனம் 2 தன்மைகளில் வேலை செய்யும். இது குறையல்ல, இது இயற்கையின் படைப்பு. ஒரு வழியில ஒரு முடிவு எடுக்கும் போது இன்னொரு நேரத்துல அதே விஷயத்துல வேற முடிவு எடுப்பீங்க. இந்த மாதிரியான குழப்பமான முடிவெடுக்கக்கூடிய தன்மை வாழ்க்கையில் சில பாதிப்புகளை உருவாக்கும். அதே மாதிரி உங்களுடைய கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ், நீங்க அடுத்தவர்கள்ட்ட சொல்ல வர்றத ரொம்ப அருமையா சொல்லுவீங்க. உங்களை மாதிரி ஒரு கவிதை எழுதக்கூடிய ஆளோ இல்ல ஒரு
ஒரு பர்சனாலிட்டி டெவலப்பர், ஒரு பேச்சு திறனாளின்னு சொல்லுவாங்க. பேச்சுத்தன்மை, பேச்சு திறமை என்பது உங்களுக்கு பிறப்பிலேயே இருக்கும். இது கடவுள் கொடுத்த பாக்கியம். உங்களுடைய வாழ்க்கையில மிதுன ராசினியர்களே நிறைய ஆம்பிஷன்ஸ், நிறைய குறிக்கோள்கள், லட்சியங்கள் அடங்கிய ஒரு வாழ்க்கை. அந்த வாழ்க்கையை அடையறதுக்கு, அந்த லட்சியங்களை அடைவதற்கு மிகப்பெரிய ஹர்டில், தடங்கல்களும் தடைகளையும் நீங்கள் சந்தித்து தான் ஆகணும். உங்களுக்கு எஸ்பெஷலி மிதுன ராசிக்கு ஒரு சின்ன விஷயம் கூட, அடுத்தவங்களுக்கு பெரிய விஷயம் ஈஸியா நடக்கலாம், உங்களுக்கு ஒரு சின்ன விஷயம் கூட நிறைய தடையோடையும் தாமதத்தோடையும் தான் நடக்கும். இதை நீங்க அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். என்னடா அவனுக்கு மட்டும் இந்த சின்ன விஷயம் கூட பெரிய விஷயம் ஈஸியா நடக்குது, நமக்கு சின்ன விஷயம் நடக்க மாட்டேங்குது அப்படின்னு நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை. எப்பேற்பட்ட விஷயமா இருந்தாலும் உங்களுக்கு என்னன்னா, ஒரு விஷயத்தை நீங்க செய்ய போகும்போது அந்த விஷயத்துல தடைகளும் தாமதங்களும் வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. இது இயற்கையிலே இப்படிதான் இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு நிறைய உதவி செய்யக்கூடிய மனப்பான்மை என்பது உண்டு. மிதுன ராசி என்பவர்களுக்கு அடுத்தவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய மனப்பான்மை இருந்தால் மட்டும் போராது, நம்மையும் நாம் பார்த்துக்கணும். இன்னைக்கு காலகட்டத்துல சர்வைவல் என்பது ரொம்ப பெரிய விஷயம். அப்ப நம்மையும் நம்ம பார்த்துக்கணும். அதே மாதிரி தப்பா நினைத்துக் கொள்ள வேண்டாம். நீங்க பல சமயங்களில் ஒரு காரியவாதியாக இருக்கக்கூடிய வாய்ப்பு, ஆப்பர்ச்சுனிஸ்டா இருக்கிறது தப்பு இல்ல. வாழ்க்கையில இது ஒரு மகாபாரதம் போர் மாதிரி தான். யாரு வேணா மேல போலாம், யாரு வேணா கீழே வரலாம். நமக்கு ஒரு சந்தர்ப்பம் எதிர்க்க நிக்கிறது, அண்ணனா இருந்தாலும் சரி, தம்பியா இருந்தாலும் சரி, தர்மத்தின் வழியில நீங்க நிற்கும் போது எதிர்பக்கம் இருக்கக்கூடிய அதர்மத்து வழியில நிற்கக்கூடியவங்களை நீங்க அடிச்சுதான் ஆகணும். அதுல சொந்த பந்தம், நண்பர், அப்பா, தம்பி, மகள்லாம் பார்க்க முடியாது. இதுதான். இப்ப உங்களுடைய தலைவிதிக்குள்ள போவோம். இந்த தலைவிதியிலன்னு ஆரம்பிக்கும் போது முதலாவதாக நீங்க நினைக்கக்கூடிய கல்வியை படிக்கிறதுல ரொம்ப சிரமம் இருக்கும். நீங்க எந்த கல்வி, எந்த எஜுகேஷன் படிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை படிச்சு அந்த ஸ்ட்ரீம் கிடைக்கிறது, நினைச்ச காலேஜில் அட்மிஷன் கிடைக்கிறது, இல்ல நினைச்ச ஒரு MBBS, ஒரு இன்ஜினியரிங்லயே கெமிக்கல் இன்ஜினியரிங் வேணுமா, ECE வேணுமா, EEE வேணுமா, அதை படிச்சு முடிக்கிறதுலயோ இல்ல சீட்டு கிடைக்கிறதுல இருந்து ஆரம்பிச்சு அதை படிச்சு முடிக்கிறதுக்குள்ளேயும் நிறைய தடங்கல்கள், தடைகள் இருக்கத்தான் செய்யும். அதே மாதிரி பல நேரங்களில் உங்கள் வாழ்க்கையில ஆங்கிலத்துல சொல்லுவாங்க, there is always a slip between the cup and the lip அப்படிம்பாங்க. அதாவது கைக்கு உங்களுக்கு எட்டுற மாதிரி இருக்கும், ரொம்ப கடின உழைப்புக்கு பிறகு இது முடிஞ்சிருச்சு, இந்த வேலை நம்ம சக்சஸ் பண்ணிட்டோம்னு இருக்கும். அந்த 99ல அது தவறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அப்ப நம்ம எக்ஸ்ட்ரா கவனமாக இருக்க வேண்டும். மொத்தத்துல நிறைய தடவை இந்த தலைவிதியில என்ன ஒரு பெரிய பிரச்சனை இருக்குன்னா, அஜிடேட்டிவான ஒரு மூடு இருக்கும், ஒரு ஆத்திரம் கொள்ளக்கூடிய ஒரு மூடு இருக்கும். அதாவது ஒரு ரெஸ்ட்லெஸ்ஸான ஒரு மூடு, டிப்ரெசிவான மூடு. இது ரெண்டும் பல மிதுன ராசி நண்பர்கள் நல்லா வாழ்ந்துட்டு கெட்டு போன மாதிரி லேட்டர் பார்ட் ஆஃப் த லைஃப்ல ஒரு 35க்கு பிறகு, 35ல இருந்து 45க்குள்ள நான் சொல்லக்கூடிய வயசை நோட் பண்ணிக்கலாம். 35ல இருந்து 45 வயசுக்குள்ள நல்லா வாழ்ந்து சடனா ஒரு ப்ராப்ளத்தினால கெட்டு போற மாதிரியான விஷயங்கள் இருக்கிறதுனால இந்த ஏஜ்ல, இந்த 35ல இருந்து 45க்குள்ள மிக மிக ஜாகிரதையா இருக்கணும். என்ன பண்ணணுங்கிறத நான் சொல்றேன். அதே மாதிரி உங்களுக்கு எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்னு எடுத்தீங்கன்னா, பெஸ்ட் ஜாப் அப்படின்னா கேரியர், அதுக்கு சஜஸ்ட் பண்ணணும்னா பேங்கிங் ஒரு ஆப்ஷன், ஃபினான்ஸ் ஆப்ஷன், கம்யூனிகேஷன், டெலிகம்யூனிகேஷன் கம்பெனிஸ் ஒரு ஆப்ஷன். அதே மாதிரி CA படிக்கிறது, IT துறையில படிக்கிறது, இதெல்லாம் உங்களுக்கு பெஸ்ட் ஆப்ஷன்ஸ். ரெண்டாவது, உங்களோட மேரேஜை பத்தி பேசணும்னா தலைவிதியில கல்யாண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் மிதுன ராசி நண்பர்களுக்கு 100ல 90 பேருக்கு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்கோட சப்போர்ட் பண்ணி கோஆபரேட் பண்ணக்கூடிய பார்ட்னர் கிடைப்பதில்லை. இது வருத்தமான ஒரு விஷயம் தான். இது கிடைப்பதில்லை, இதுதான் உண்மை. இன்னொரு பிரச்சனையும் இருக்கு. குழந்தைகள் மிதுன ராசி நண்பர்களை கடைசி காலத்துல சரிவர பார்த்துக்கிறது இல்லை. இதற்கு பல காரணங்கள் இருக்கு. ஆனா குழந்தைகள் ஆடம்பரத்திலையும் ஒரு கழிப்பு என்டர்டைன்மெண்ட்லயும் ஃபோக்கஸ் பண்றாங்களே தவிர, தன்னை பெத்த அப்பா அம்மா மிதுன ராசி தந்தையோ தாயோ இருக்கிறவங்கள ஒழுங்கா பாத்துக்கிறது இல்லைங்கிறது உண்மையான ஒரு விஷயம். இன்னொரு பாயிண்ட் என்னன்னா, நீங்க எவ்வளவு பணம் சேர்த்தாலும் கூட அந்த பணம் பாத்தீங்கன்னா கை மாறிக்கிட்டே இருக்கும்.
உங்களோட கையில நிரந்தரமா தக்க வைக்கிறதுல மிகப்பெரிய போராட்டங்களை சந்திக்க வேண்டி இருக்கு. அடுத்து வரக்கூடிய பாயிண்ட் ரொம்ப முக்கியமான பாயிண்ட். மிதுன ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் பிறக்கிறது ஒரு இடத்துல, படிக்கிறது ஒரு இடத்துல, வளர்றது ஒரு இடத்துல, வேலை பார்க்கறது ஒரு இடத்துல, கல்யாணம் பண்ணி இருக்கிறது ஒரு இடத்துல, அதுக்கப்புறம் குழந்தைங்களை பெற்றவன வேற இடத்துல, கொஞ்சம் 45 வயசுக்கு போறவன இன்னொரு இடத்துல, இப்படி மாறிக்கிட்டே இருக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கே தவிர மிதுன ராசி அன்பர்களுக்கு ஒரே ஒரு இடத்தில் இருப்பது என்பது அபூர்வம். இப்ப நம்ம சொல்ல போற பாயிண்ட் தான் ரொம்ப முக்கியமான பாயிண்ட். எத்துணை ஓவராலா பார்த்தோம்னா எத்துணை பிரச்சனைகள் வந்தாலும் கடைசியில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு என்பது மிதுன ராசிக்கு 100% உண்டு. ஆனால் இடைப்பட்ட காலத்துல ஒரு 25 வயசுல இருந்து ஆரம்பிச்சு ஒரு 40 வயசு வரைக்கும் நிலையில்லாத வாழ்க்கை, நிம்மதி இல்லாத வாழ்க்கை, எல்லாம் இருந்தும் எதுவும் இல்லாத மாதிரியான உணர்வு, இது மிதுன ராசி என்பவர்களுக்கு 100% இருக்கும். நீங்க எதை எதிர்பார்க்கலாம் அப்படின்னா, வாட் யூ கேன் எக்ஸ்பெக்ட் அப்படின்னா, பிளீஸ் டு நாட் ட்ரஸ்ட் யுவர் ஃப்ரெண்ட்ஸ், எஸ்பெஷலி உங்களுடைய நண்பர்களை தயவு கூர்ந்து நம்ப வேண்டாம். என் உயிர் நண்பன் சார், அவன் இல்லைன்னா நான் இல்லை சார். தயவு கூர்ந்து உங்கள் நட்பை மனசோட வச்சுக்கோங்க. அவர்கிட்ட வெளிப்படுத்தினீங்கன்னா பிரச்சனையில போய் முடியும். இது ஜாக்கிரதையா இருக்க வேண்டியதுக்கு சஜஸ்ட் பண்றேன். அதே மாதிரி நீங்க ஒரு பார்ட்னர்ஷிப் ஃபர்ம்ஸ்ல இருக்கீங்க, நீங்க ஒரு பார்ட்னரா இருக்கீங்கன்னா, பிசினஸ் பார்ட்னரா, அந்த பார்ட்னர்ஷிப் ஃபர்ம்ஸ்ல இருக்கக்கூடிய மற்ற பார்ட்னர்ஸ் கிட்ட இருந்து நிறைய மாற்றங்களை எதிர்பாருங்கள். அவருடைய பிஹேவியர்ல, அவங்க உங்கள்கிட்ட பழகிற விதத்துல, அவங்களோட நேர்மையில மாற்றங்கள் வந்தே ஆகும். இதுல 3வது பாயிண்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா, உங்களுடைய வாழ்க்கை துணை எப்பவுமே, மிதுன ராசி அன்பர்களே நல்ல கவனிங்க, எப்பவுமே உங்களோட ஃபீலிங்ஸையோ எமோஷன்ஸையோ புரிஞ்சுக்குவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கிறத தயவு செய்து விட்டுடுங்க. அது இந்த ஜென்மத்துல நடக்க போறதில்ல. நமக்கு வாச்சது குரங்கோ கரடியோ குதிரையோ, அது எதுவோ அதோட தான் நம்ம குடும்பம் நடத்தி ஆகணும். ஆனா ஒண்ணு மட்டும் உங்களுக்கு கேரண்டீடு, உங்களோட குவாலிட்டி ஆஃப் லைஃப் அது கண்டிப்பாக சிறப்பாக இருக்கும். இந்த குவாலிட்டி ஆஃப் லைஃப் வந்து உங்களோட வாழ்க்கை தரம் என்பது மிதுன ராசி என்பர்களே 35 வயதுக்கு பிறகு, நான் வந்து விதி விலக்க பத்தி பேசுறேன், விதியை பத்தி பேசுறேன். 35 வயதுக்கு பிறகு மிதுன ராசி என்பர்களுக்கு வாழ்க்கை தரம் என்பது உயரும். அதே மாதிரி வயசு ஆக ஆகதான் மிதுன ராசி அன்பர்களாகிய உங்களுக்கு உங்களோட கெரியரா இருக்கட்டும், வேலையா இருக்கட்டும், பிசினஸா இருக்கட்டும், குடும்ப வாழ்க்கையா இருக்கட்டும், இதெல்லாம் நிம்மதி அடைவது 30 வயசு 35 வயசு தாண்டினாதான். இந்த 20 இருந்து 35க்குள்ள ஒரு பெரட்டினோம் அப்படிங்கிறது தான் உண்மை. இப்ப சொல்ல போற பாயிண்ட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். மிதுன ராசி அன்பர்கள் கோடான கோடி பேர்களுக்கும் இந்த பாயிண்ட் வந்து போய் சேரணும். இந்த 35 வயதுல இருந்து 40 வயதுக்குள்ள மிதுன ராசி அன்பர்களுக்கு மிகப்பெரிய சடன் லக், மிகப்பெரிய அதிர்ஷ்டம், மிகப்பெரிய லைஃப்ல டர்ன் அரவுண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள், அதிசயங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இதுலயும் விதிவிலக்குகள் உண்டு. விதியா 80% இது நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வரக்கூடிய நாட்கள்ல பாத்தீங்கன்னா, நியர் ஃபியூச்சர் ப்ரெடிக்ஷன்ஸ்ல பாத்தீங்கன்னா, நவம்பர் 4, 2024 வரைக்கும் மிதுன ராசிக்கு கொஞ்சம் தடைகள் இருக்கும். நவம்பர் 4க்கு பிறகு ரொம்ப நல்லா இருக்கும். அதே மாதிரி இந்த மொத்த 2024 வருஷமும் மிதுன ராசி என்பவர்களுக்கு சூப்பரா இருக்கு அப்படிங்கிறது தான் அப்பட்டமான உண்மை. இந்த ஆண்டுல இல்ல அடுத்து வரக்கூடிய 6 மாதங்கள் முதல் 1 வருஷம் வரை உங்களோட பைனான்சியல் ஸ்டேட்டஸா இருக்கட்டும், வெல்த்தா இருக்கட்டும், ஹெல்த்தா இருக்கட்டும், எல்லாமே வந்து பல மடங்கு ப்ராகிரஸ் ஆகக்கூடிய, பிசினஸ்லாம் பல மடங்கு வளர்ச்சி அடையக்கூடிய நிலையில தான் மிதுன ராசி இருக்கு. அதே மாதிரி உங்களுக்கு பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட கேஸ் கோர்ட்ல நடக்குதுனாலோ, பஞ்சாயத்து வெளியில அவுட் ஆஃப் கோர்ட் காம்ப்ரமைஸ்னாலோ சால்வ் ஆகக்கூடிய விஷயங்கள் இருக்கு. இப்ப நம்ம ரெமெடிஸ்குள்ள போவோம். முதலாவதாக நாம சொல்லக்கூடிய ரெமெடி, இந்த புதன் ஆட்சி பெறக்கூடிய மிதுன ராசி என்பவர்களுக்கு திருவெண்காடு என்று சொல்லக்கூடிய நவகிரக ஸ்தலத்திற்கு ஒரு முறையாவது வருடத்திற்கு மினிமம் அட்லீஸ்ட் ஒன்ஸ் a year நீங்க போயிட்டு வர்றது நல்லது. அதே மாதிரி 2வது ரெமெடியா நம்ம சொல்லக்கூடியது, குரு பகவான் தட்சிணாமூர்த்தியை வழிபடுவது, அவருடைய காயத்ரி மந்திரத்தை சொல்றது. ஓம் விருஷபத்வஜாய வித்மஹி கிருணிஹஸ்தாய தீமஹி
தன்னோ குரு பிரச்சோதயாத் இந்த மந்திரத்தை ஒரு முறை இல்ல, இருமுறை இல்ல, 21 முறை தினமும் குளிச்சுட்டு காலையில சுவாமிக்கு விளக்கேற்றிட்டு சொல்லும் போது உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றங்கள் வரும். மூன்றாவது ரெமெடி என்னன்னா, ஒவ்வொரு பௌர்ணமி தோறும் உங்கள் வீட்டுல சத்யநாராயண சுவாமியுடைய படத்தை வச்சு ஒரு சின்ன பூஜை ஐயரை வச்சு பண்ணி ஒரு 10 பேருக்கு 11 பேருக்கு ஒரு அன்னதானம் மாதிரி பண்ணீங்கன்னா, ஒரு ஜவா கேசரி, ஒரு சுண்டல் ஏதாவது ஒண்ணு கொடுத்தீங்கன்னா கூட உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றங்கள், வீட்டுல அமைதி நிலவக்கூடியது, தேவையில்லாத கெட்ட விஷயங்கள்லாம் நடக்காம இருக்கிறது, வீட்டுல சுபிட்சமா இருக்கக்கூடியது, சுப செலவுகள் வரக்கூடியதெல்லாம் நடக்கும். நான் சொல்ல போறது அனைத்து கோடான கோடி மிதுன ராசி என்பவர்களுக்கும் மிக மிக முக்கியமான ஒரு பாயிண்ட். எப்பவுமே உங்களோட பணத்தை லிக்விட் கேஷா கையில வைக்காதீங்க, டெபாசிட்டா பண்ணிடுங்க. கையில லிக்விடா வச்சிருந்தீங்கன்னா அடுத்த செகண்ட் அது வெளியே போயிடும். இது ₹1 ஆரம்பிச்சு 1000 கோடி வரைக்கும். இதுதான் கடைசி பாயிண்ட் ரெமடியில. நீங்க புதுசா எதை ஆரம்பிக்கனாலும் கூடிய மட்டும் வெள்ளிக்கிழமை தொடங்குங்க. இது கடைசியா நம்ம சொல்லக்கூடியது. ஆக இந்த மொத்த வீடியோல மிதுன ராசி என்பவர்களுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன, டெஸ்டினி என்ன, வாட் யூ கேன் எக்ஸ்பெக்ட், ரெமிடிஸ் என்ன, நியர் ஃபியூச்சர் ப்ரிடிக்ஷன்ஸ் என்ன, எல்லாத்த பத்தியும் பேசியிருக்கோம். இந்த வீடியோ மிதுன ராசி என்பவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய பகவத்கீதை போல இருக்கும் அப்படிங்கிறதுல கொஞ்சம் கூட மாற்று கருத்தல்ல. நீங்க கண்டிப்பா மறுபடி இன்னும் சில சிறந்த சிறப்பு தகவல்களுடன் அடுத்த முறை உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சுபாஷ் பாலகிருஷ்ணன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.